ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா உருளைக்கிழங்கு வச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தாங்க செய்ய போறோம். அதாவது ஃபிங்கர் சிப்ஸ் செய்ய போறோம். வாங்க போய் செய்யலாம். உருளைக்கிழங்கு கழுவியாச்சு, வாங்க போலாம். கட் பண்ண உருளைக்கிழங்க இப்போ நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு இப்போ பாதி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாதி வந்து எடுத்துடணும், இல்லைன்னா உருளைக்கிழங்கு கரைஞ்சிடும். தக்காளியும் அவிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சாஸ் செய்யணும், அதுக்காக நம்ம தக்காளியை வச்சுக்கலாம். இப்போ எடுத்த உருளைக்கிழங்க நம்ம உலர்த்தி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஈரம் இருக்கும், அந்த ஈரம் கொஞ்சம் காயிற வரைக்கும் நம்ம வெயில கொஞ்சம் உலர்த்தி எடுத்துக்கலாம். சாஸுக்கு தேவையான தக்காளி வெந்துருச்சு. இப்போ இந்த தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி இப்போ நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். தக்காளி எல்லாத்தையும் உரிச்சு எடுத்தாச்சு. சாஸுக்கு தேவையான இப்போ சக்கரை பவுடர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடி பிடிச்சிடும், அதனால நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கலாம். தக்காளி சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்க வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இப்போ நம்ம ஃபுல்லாக பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். காரப்பொடி கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளெக்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் பெப்பர் பொடி கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அப்போ தான் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும்.
ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. எடுத்துகிட்டு போய் இப்போ நம்ம சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது.